ஒண்ணுமே தெரியாத மண்ணுன்னு அதிமுகவை விமர்சனம் செஞ்சுட்டு 101% நிச்சயமா யார் கூடயும் கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கு காரணம் என்ன? இல்லை, இது தேவையற்ற கேள்வி. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பதாகவும் அன்புமணி அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடாது என்றும் ஒருபோதும் சொல்லவில்லை. கார் உள்ளளவும் கார்னா மேகம், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும், பார் இல்லை பார் பூமி, பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் திமுகவோட கூட்டணி கிடையாது, அண்ணா திமுகவோட கூட்டணி கிடையாது. குறிப்பாக திமுகவோட கூட்டணி கிடையாது. ஏன்னா அண்ணா திமுக இருந்தால் தான் அதனுடைய கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் சொன்னது 2011ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளோடும் கூட்டணி அமைக்காது என்று சொன்னோம். அதை கடந்த டிசம்பர் மாதம் எங்களுடைய பொதுக்குழுவில் அதை மாற்றி இந்த முறை ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்று சொன்னோம். இதற்கு பிறகு எந்த விதமான கருத்து வேறுபாடோ அல்லது வேறு விதமான முடிவையோ நாங்கள் எடுக்கவில்லை. ஜாதி அடிப்படையில் அதிக ஓட்டு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் பாஜகவை விட உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. இல்லை, அப்படி இல்லை. இது எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய பலம், அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவரோடு கூட வழங்க வேண்டும் அல்லது குறைத்து வழங்க வேண்டும் என்பது போன்ற எந்த விதமான நிபந்தனையோடும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. திமுக கூட தான் நீங்கள் கூட்டணி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதிமுகவுக்கு அப்படியே தாவிட்டீங்களே. திமுகவுடன் அணி சேர்வதற்கு இருந்த சூழலில் மாறி என்று சொல்வதும் தவறானது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபொழுதும் திமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லவில்லை. அவர்களை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வெவ்வேறு கோணங்களில் அவர்களுடைய தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் பேசியிருக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் முடிவு செய்வார் என்று தெரிவித்தோம். தோல்வி பயத்தால தான் கூட்டணி சேர முடிவெடுத்தீங்களா? இந்த வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு அணி அமைத்து போட்டியிடுவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து இது ஒரு தேசிய தேர்தல் என்ற அடிப்படையில் அதிமுக அல்லது திமுக 2 கட்சிகளில் ஒன்றில் சேர்வது என்று முடிவெடுத்து அதில் எது உகந்ததாக இருக்கும் என்று ஆய்வு செய்ததில் அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தமிழக மக்களுடைய நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அதிமுக கிட்ட முன் வச்ச 10 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற மத்திய அரசோட தலையீடும் வேணும். அதனால இதை பத்தி அமைச்சர் பியூஷ் கோயல் கிட்டே நேரடியாக பேசியிருக்கலாமே. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அவங்க வந்தது அதிமுகவை பார்க்க வந்தாங்க. நாங்கள் காலையில் அதிமுக தலைவர்களோடு எங்களுடைய ஒப்பந்தம் போடப்பட்டு அது முடிக்கப்பட்டு நாங்கள் புறப்பட்டுட்டோம். அதற்கு பிறகு மாலை அதிமுக தலைவர்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களும் பாஜகவினுடைய தலைவரும் சந்திப்பதற்கான எந்த விதமான நிகழ்வும் நேற்று நடைபெறவில்லை. அதற்கான சந்தர்ப்பமும் இல்லை. இந்த கோரிக்கைகள் நிறைவேறுமா? ஒரு வார காலத்தில் இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக நம்புகிறது. அதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து வருகிறது. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.